அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்கும் வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். இதை இப்ப தோலை சீவிக்கொள்ளுவோம். இனி இதை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை கட் பண்ணிக்கொள்ளுவோம். 4 கட் பண்றேன். ஓகே, இதை கட் பண்ணியாச்சுது. இனி இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவிய வச்சுக்கொள்ளுவோம். அடுத்ததாக அவிய வைப்போம். இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கொள்கிறேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கொள்வோம். இப்போ மூடி போட்டுக்கொள்ளுவோம், அவியட்டும். இப்போ இது அவிஞ்சிட்டாண்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இனி இதை வடிச்சு எடுப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வடிச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ ஆற வைப்போம். ஆறட்டும். இனி இதை மசிச்சு எடுப்போம். இப்போ இதை வடிவாக மசிச்சு எடுத்தாச்சுது. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஆறிட்டுது. இதோட சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இதோட 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவையான அளவு, அதோட மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். சீலிய இலை, இதுக்கு பதிலாக கருவேப்பிலையும் சேர்க்கலாம். இது இங்கே கிடைக்கக்கூடிய இலை. இதோட பமேசான் சீஸ் சேர்க்க போறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். உங்களுக்கு இது ஒட்டிக்கொண்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் சோளமா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது குழைச்சாச்சுது. இப்போ இதை சின்ன சின்னன்னா உருட்டி எடுப்போம். உங்களுக்கு கையில் ஒட்டுதண்டா கொஞ்சமாக சோளமா கையில் பூசிட்டு உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை உருண்டை பிடிப்போம். எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு கொள்ளுவோம். இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சுது. இது இனி பொரிச்சு எடுப்போம். இப்போ நான் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். இது கொதிக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ ஒன்று ஒன்றா போடுவோம். மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளணும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கொள்ளுவோம்.
கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ இது பொரிஞ்சிட்டுது. இதை இப்போ ஒரு பேப்பரில் எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ். இனி மட்டதையும் போட்டுக்கொள்ளுவோம். நீங்க என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதையும் தொட்டு விடுங்க. வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. இதை இந்த கெட்சப்போட தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சூப்பராக இந்த ரெசிபியை செய்து முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.